ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை சட்னி இந்த மாடுலேஷனில் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செய்கிறது தான். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம சளி பிடிச்சிச்சின்னா இந்த மாதிரி டைமில், மழை டைமில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு எண்ணெயில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் மட்டும் நான் உரிச்சு எடுத்துருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய தேவைன்னா நிறைய உரிச்சிக்கோங்க கொஞ்சம். இப்போ நான் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதில் கருவேப்பிலை போட்டுடுங்க. பூண்டு ஒரு 15 பல் பூண்டாட்டம் நான் உரிச்சு எடுத்துருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை மிளகா வேணாலும். நான் பச்சை மிளகா தான் 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் அரை மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரே ஒரு அரை தக்காளி மட்டும் போதும். இதுக்கு அதிகமாக புளிப்பு வேணும்னா கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன புளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுட்டேன். அரை மூடி தேங்காவை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். போட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம கைவிடாமல் வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டே இருங்க. இப்போ தூதுவளையில இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அது முடிஞ்ச வரை அதிகமான தலை இருந்தால் போடுங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது தலை, அதனால் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த இலை சுண்டி வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு. முன்னைக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி ஒரே ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க. இப்போ ஆறட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு கெட்டித்தன்மையாக கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த கெட்டி பதத்தில் தோசை, சப்பாத்தி, இட்லி எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்கும் தூதுவளை சட்னி. இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டு கலந்துட்டோன்னா செம்ம டேஸ்ட்டான தூதுவளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. வா, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.